இந்த ஷார்ட் ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓகே நம்ம படத்துடைய ஸ்டார்டிங்கில் 3 ஸ்டோரியை பேரலாக காட்டிட்டு வராங்க. அருண் பாண்டியன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வராரு. அதுக்கப்புறம் ஹீரோயினான கீர்த்தி பாண்டியன் கேப் டிரைவராக இருக்காங்க. வில்லனான ஆதித்யா சிவ்பிங்க் ஐடி பெண்களை கடத்தி ஹியூமன் டிராஃபிக்கிங் மாதிரி பண்ணிட்டு வராரு. இந்த 3 பேரோட லைஃபும் எப்படி லிங்க் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. கீர்த்தி பாண்டியன் ஆக்டிங்கில் இமோஷன் சீனில் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்ட்ரல் பிளாக் முன்னாடி வர ஃபைட் சீனில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அருண் பாண்டியன் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில சீன் தான் வராரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் அவருக்கு சீன் இருக்குது. அந்த சீனில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆதித்யா சிவ்பிங்க் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. வில்லனிசம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் ஆதித்யா மேனன், சீதா, ரமேஷ் திலக், பிரவீன் ராஜா எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அருண் பாண்டியனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருது. அதெல்லாம் யூஸ்வலான சீன் மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கு அது ஒரு மைனஸ்னே சொல்லலாம். டேரக்டர் உதய் இந்த படத்தை ஆக்ஷன் த்ரில்லராக எடுத்திருக்காரு. இந்த மூவி இன்னும் கிரிப்பிங்காக இருந்திருக்கணும். ஆவரேஜ் ஆச்சா முடியுது இந்த அக்கேனம். இந்த மூவி ஆஹா ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுது. தாராளமாக இந்த மூவியை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.